அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து கொண்டக்கடலை போட்ட கருவாட்டு குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டக்கடலையை ஊற வச்சிடணும். அது நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து புளி கொஞ்சம் வந்து ஊற போட்டுடணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து அடுப்பில் வந்து சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறணுங்க. நான் வந்து பாமாயில் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். அது கருவாட்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து புளிக்குழம்பு, மீன் குழம்பு, நம்ம கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் தான் போடுவோம் நாங்கள். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுக்கிறணும். வெந்தயம், கருவேப்பிலை, பொடிசாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறணுங்க. இது எல்லாம் வதங்கி வரும்போது நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். விருதுநகர் சைடு எனக்கு தெரிஞ்சு என் மாமியார் ஊர் பக்கம் வந்து வெந்தயம் சேர்க்க மாட்டாங்க. வெந்தயம் நான் ஒரு டைம் போய் எனக்கு கல்யாணம் முடிச்ச புதுசில் வந்து புளிக்குழம்புக்காக வெந்தயம் வாங்க போனேன். அங்கே வந்து எல்லோரும் இந்த பிள்ளைக்கு ஒரு வேளை சூட்டு வலியாக வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. அதனால் வெந்தயம் அந்த ஊரில் சேர்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கடுகு தான் சேர்ப்பாங்க. அது வந்து நான் எங்கே ராஜபாளையம் போனாலும் சரி, எங்கள் ஊருக்கு வந்தாலும் சரி, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, இந்த கருவாட்டு குழம்புக்கு நாங்கள் வெந்தயம் தாங்க சேர்ப்போம். அப்புறம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து கொண்டக்கடலையும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அதில் கொஞ்சம் எங்கள் பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். இதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கணும் தக்காளி. இதில் வந்து நிறைய காய்கறியும் சேர்ப்பாங்க. முருங்கைக்காய் எனக்கு கிடைக்கல. முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்ப்பாங்க இந்த ஊரில். என்கிட்ட கொஞ்சம் பேபி பொட்டோட்டோஸ் இருந்துச்சுங்க. அதில் ஒரு 3 இது மட்டும் நறுக்கி நான் போட்டிருக்கேன். காய்கறி நான் அவ்வளோவா சேர்க்கலை. நீங்கள் வந்து இது முருங்கைக்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மாங்காய் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நிறைய காய்கறி சேர்த்தா எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து விருதுநகர் சைடு வந்து கருவாட்டு குழம்புல வேறு காய்கறிலாம் போட மாட்டாங்க. அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொண்டக்கடலையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கணும். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கோங்க. புளியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கக்கூடாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே 2 டைம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து மீன் குழம்பு, புளிக்குழம்பு, இந்த கருவாட்டு குழம்புக்கு போடுறதுக்காக நாங்கள் அரைச்சி வச்ச மசாலா பொடியை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஆச்சி குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து குழம்பு பொடின்னு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டுறணுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் தான் கருவாடு சேர்ப்போம். நான் வந்து இன்றைக்கி வந்து நகர கருவாடு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விதமான கருவாடுனாலும் அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 நகர கருவாடு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் கருவாடு சேர்க்கணும். அப்போ தான் நான் வந்து தேங்காய் அரைச்சதை சேர்ப்பேன். நீங்கள் முன்னுக்கூட்டி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது கொதித்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் தண்ணி சேர்த்துட்டேங்க. இந்த தேங்காவில் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயம் சேர்த்து அரைச்சிங்கன்னு வைங்களேன், அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இந்த ட்ரிக்ஸ் வந்து எங்கள் அக்கா எனக்கு சொல்லி தந்தாங்க. அப்புறம் வந்து நல்லா குழம்பு வந்து கொதித்ததுக்கு அப்புறம்தான் இந்த கருவாடை போடணும். கடைசியில் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா, வெள்ளைப்பூடு வந்து சின்ன வெள்ளைப்பூடு நான் ஒரு இதை இடித்து போடுவேன். நீங்கள் வந்து அரைச்சி போடுறதுனால கூட போட்டுக்கலாம். இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். கமகமன்னு நல்லா ஸ்மெல்லு வருங்க. கடைசியில் தான் இது போடுவோம் எங்கள் ஊர் சைடு. நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்து அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம் தேங்காய் கூட. நான் லாஸ்ட்டாக தான் போடுவேன். அப்போ தான் ரொம்ப மணமாக இருக்கும். நல்லா கொதித்து வற்ற விட்டுறணுங்க குழம்ப. வற்ற விட்டு இது கஞ்சிக்கு, சோறுக்கு ரொம்ப சூப்பரான குழம்புங்க. இதான் செட்டிநாடு ஸ்டைல் எங்கள் ஊரில் வச்சுருக்கேன். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் எனக்கு வந்து கமெண்டில் லைக் பண்ணுங்கள்.